கிறிஷை கூட்டிக்கிட்டு வந்து ரோகிணிக்கு எதிரா மீனா சாட்சி சொல்ல வச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாரு கிருஷ்ணா, உன்னோட கட்சிக்காரர் அந்த மனோஜ் பக்கம் எந்த ஒரு சரியான ஆதாரமும் இல்லாததுனால இந்த கேஸை நான் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீதிபதி எழுந்து போக உடனே அங்க இருந்த வக்கீலோ, என்ன சார் இது, நான் எவ்வளவு தூரம் உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன், நீங்க நடந்துக்கிறதுல தான் இருக்கு, உங்க பக்கம் சரியான ஆதாரம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் இந்த கேஸ்ல நம்ம ஜெயிக்க முடியும், அந்த ரோகிணி கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கி கொடுக்க முடியும்னு எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொன்னேன். ஆனா நீங்க எதையுமே கேட்காம உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து அந்த மணிக்கு எப்படி சார் பணம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கேட்க உடனே முத்துவுமே, டேய் சொல்லுடா, அத மேடம் கேட்குறாங்களே, டேய் எனக்கு என்னடா தெரியும், நான் யாருக்கும் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணவே இல்லடா, நேத்து அந்த ரோகிணி தான் கடைக்கு வந்திருந்தா, அந்த நேரம் பார்த்து யாரோ ஒரு கஸ்டமருக்கு பணத்தை கொடுக்கணும்னு சொன்னா, சரின்னு சொல்லி நானும் அந்த ஃபோனை கொடுத்தேன், கடைசியில் பார்த்தா அவ தாண்டா ஏதோ பண்ணி வச்சிருக்கா, எனக்கு அந்த இடத்துல தான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு எங்க மனோஜ் கடையில இருந்த நடந்த எல்லாத்தையுமே ஒன்று விடாம முத்துக்கிட்ட சொல்ல, ஏய் முட்டாள், முட்டாள்ங்கிறத இதுல இருந்து நீ நிரூபிக்கிறடா மீனா, என்ன மீனா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட முத்து கேட்க, என்னங்க இதுக்கு ஒரே வழி, அந்த கடையில இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா அதுல ரோகிணி மனோஜோட போனை வாங்கி காசு டிரான்ஸ்ஃபர் பண்றது எல்லாமே நமக்கு தெரியும், அதனால நாம நேரா அங்க போய் அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை நாம பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா சொல்ல முத்துவும் மனோஜும் நேரா அங்க கடைக்கு போறாங்க. கொஞ்ச நேரத்துல அங்க கடைக்கு மனோஜ் வந்து, ஜீவா ஜீவா இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஜீவாவை கூப்பிட்டு, என்ன சார் சொல்லுங்க, முதல்ல நேத்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் எடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோஜ் சொன்னதும் ஜீவாவுமே அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. பாத்தியா முத்து, நான் சொன்னனே அந்த ரோகிணி வேணும்னே வந்து என்னோட ஃபோனை வாங்கி யாருக்கோ பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என் ஃபோனை வாங்கி அவள் காசை டிரான்ஸ்ஃபர் பண்ணா, ஆனால் கடைசியில் இப்படி பண்ணுறதுக்கு தான் அவள் பண்ணான்னு எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த மனோஜ் முத்துக்கிட்ட கேட்க, இங்கே பாரு, அதான் கோர்ட்டில் டைம் கொடுத்துருக்காங்கல்ல, நாம் கண்டிப்பாக இன்னும் 2 நாள் கழிச்சு கோர்ட்டுக்கு போய் இந்த ஆதாரத்தை காட்டுவோம், இது போதும் அந்த ரோகிணியை உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கிக்கிட்டு நேராக வீட்டுக்கும் போகிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே 2 நாள் கழித்து எப்பவும் போல் கோர்ட்டில் ஹியரிங் கூப்பிட ரோகிணி, மனோஜ், மீனா, முத்து, விஜயான்னு எல்லாருமே அங்கே கோர்ட்டுக்கு வராங்க. வந்த ரோகிணியோ அங்கே விஜயாவை பார்த்து, என்ன ஆண்டி, நான் எத்தனை தடவை தான் இங்கே வந்து போகிறது, இங்கே பாருங்க இப்போ கூட ஒன்றும் இல்லை, வாமா மருமகளேன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே ஓடி வந்துடுவேன், ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா ஒரு தடவையும் கோர்ட்டுக்கு ஏறி ஏறி இறங்க வேண்டியது தான், இந்த வயசான காலத்தில் எதுக்கு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை இங்கே ரோகிணி பயங்கர வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்க உடனே விஜயாவோ, ஏய் பேசாம அமைதியாக போயிடு, இருக்க வெறுப்புல நான் ஓங்கி அரைஞ்சிட போறேன் அப்படின்னு அங்க ரோகிணிய பயங்கரமாவே திட்டி விஜயா அனுப்ப, இன்னொரு பக்கம் அங்க இருந்த நீதிபதியோ, என்ன கிருஷ்ணா, இன்னைக்கு உன் கட்சிதாரர் மனோஜ் பக்கம் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எடுத்துக்கிட்டு வந்திருக்கியா, இல்ல அன்னைக்கு மாதிரி தான் ஏதாவது சொதப்பி வைக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கிருஷ்ணாவை பார்த்து கேட்க, யுவர் ஆனர், நாங்க ஆதாரத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த முத்து கடையில இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்துக்கிட்டு வந்து, யுவர் ஆனர் பாருங்க, அந்த ரோகிணி அதாவது இந்த கல்யாணி நேராக மனோஜ் வேலை செய்கிற கடைக்கே வந்து யாருக்கோ 10,000 ரூபாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி வாங்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணது இந்த ரோகிணி தான், அந்த மணிங்கிறவங்களுக்கு பணத்தை அனுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த முத்து சொல்ல, என்னம்மா முத்து காட்டுற ஆதாரம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த வக்கீல் கேட்க உடனே இங்கே ரோகிணி இருந்துக்கிட்டு, இல்லைங்க ஐயா, இவன் சொல்கிறது எல்லாமே பொய், என்னை எப்படியாவது மனோஜ் கிட்ட இருந்து பிரிக்கணும்னு குடும்பமே சேர்ந்து ஒரு பெரிய திட்டம் போட்டுட்டாங்க, அதனால தான் எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்காதுன்னு ஒவ்வொரு நாளாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அப்படி தான் இந்த வீடியோவையும் எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க, இந்த வீடியோ உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியுமே சொல்ல உடனே இங்கே மீனாவோ எழுந்து, யுவர் ஆனர், என்கிட்ட ஒரு முக்கியமான ஆதாரம் இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, இதை கேட்டதும் அங்க இருந்த விஜயா, முத்துன்னு எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இன்னொரு பக்கம் இங்க ரோகிணியுமே மீனாவை ஒரு அதிர்ச்சியோட குழப்பத்தோட பாக்குறாங்க. சொல்லுமா, அப்படி நீ என்ன ஆதாரத்தை எடுத்துட்டு வந்திருக்க, அதாவது உண்மையா இருக்குமா இல்ல அதுவுமே பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜட்ஜ் கேட்க, ஐயா, நான் கொண்டு வந்திருக்க ஆதாரமே இதோ இருக்காளே, கல்யாணிங்கிற பேர்ல ரோகிணியா வாழ்ந்துகிட்டு இருக்காளே, இவ தான், இவளோட பையன்தான்
நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். கிரிஷ் கொஞ்சம் உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூப்பிட உடனே ஜீவா அங்க கிறிஷை அழைச்சிக்கிட்டு நேரா அங்க கோர்ட்டுக்குள்ள வராங்க. உள்ள வந்த கிறிஷை பார்த்ததும் இங்க ரோகிணிக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அப்படியே கதி கலங்கி நிக்க, ஐயா இதோ இருக்கானே இவன் பேர் கிரிஷ், இதோ இருக்காளே ரோகிணி, இவளோட பையன்தான். அதாவது இவளுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி இந்த குழந்தை உண்டாச்சு. அதுல உண்டான குழந்தை தான் இந்த கிரிஷ் யுவரானர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மீனா சொல்ல உடனே ரோகிணி இருந்துகிட்டு, இல்லைங்க ஐயா இல்ல இது என்னோட பையனே கிடையாது அப்படின்னு ரோகிணி சொல்ல உடனே இதை கேட்டதும் அங்க இருந்த கிரிஷுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன இது, நம்மள போய் அம்மா அவங்களோட குழந்தையே இல்லைன்னு சொல்றாங்களே, இல்ல நான் அம்மாவோட பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ரொம்பவுமே வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்த கிரிஷை பார்த்து உடனே மீனா இருந்துக்கிட்டு, கிரிஷ் பாரு, உன்னையே உங்க அம்மா அவங்களோட பையன் இல்லைன்னு சொல்றாங்க, இது நிஜமா? அவர் முன்னாடி நீ உண்மையை சொல்லு, ஜட்ஜ் கேட்குறாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா அங்க இருந்த கிருஷி கிட்ட சொல்ல உடனே ஜட்ஜ் இருந்துகிட்டு, சொல்லுப்பா தம்பி, உன்னோட அம்மா யாரு, இவங்களா, இவங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜுமே கிருஷியை பார்த்து கேட்க, என்னோட அம்மா இவங்க தான், இவங்க பேர் கல்யாணி, இவங்க தான் என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிறிஷோ எல்லார் முன்னாடியும் அங்க உண்மையை போட்டு உடைக்க உடனே இங்க மீனா இருந்துகிட்டு, பாத்தீங்களா ஐயா, ஒரு குழந்தை கண்டிப்பா பொய் சொல்லாது. இந்த குழந்தைக்கு அதோட அம்மா யாருன்னு தெரியும். அது மட்டும் இல்ல, இந்த குழந்தைய கொஞ்ச நாளாவே அந்த ரோகிணியோட குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல தங்க வச்சிருந்தா. அந்த உண்மை எங்களுக்கே கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சுது. கிரிஷ் சொல்லு கிரிஷ், எங்க வீட்டுல வந்து நீ என்னன்னு இருந்த, நீ உங்க அம்மா இல்ல செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி தானே உங்க பாட்டி கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல வச்சிருந்தாங்க, உண்மையை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்க கேட்க இங்க கிரிஷோ எல்லாத்துக்குமே, ஆமா எங்க அம்மா கல்யாணி, நீ எங்க கூட இருக்கணும்னா, நான் உனக்கு வேணும்னா என் அம்மா செத்து போயிட்டாங்கன்னு நீ அங்க விஜய் ஆண்டி வீட்டில் வந்து எல்லார்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அதனாலதான் நானுமே கொஞ்ச நாள் அப்படி பொய் சொல்லி நானும் பாட்டியும் முத்து அங்கிள் வீட்டில் இருந்தோம். இதுதான் நிஜம். ஏம்மா பொய் சொல்றீங்க, நீங்க தானே சொன்னீங்க பொய்லாம் சொல்லக்கூடாதுன்னு, பாருங்க நீங்களே பொய் சொல்றீங்க. அம்மா உண்மையை சொல்லுங்கம்மா, அப்போதான் நாம மறுபடியும் மீனா ஆண்டி வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிரிஷ் நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ஜட்ஜ் முன்னாடி சொல்ல உடனே கிருஷ்ணாவோ, இப்ப சொல்லுங்க யுவரானர், இந்த கல்யாணிங்கிற ரோகிணி எவ்வளவோ பொய் சொல்லிதான் இந்த குடும்பத்தை ஏமாத்தியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா வக்கீல் அங்க நீதிபதி கிட்ட சொல்ல நீதிபதியோ அங்க ரோகிணியை பார்த்து, என்னம்மா ரோகிணி இது, என்ன இதெல்லாம், உன் பையனே உனக்கு எதிராக வந்து சாட்சி சொல்லியாச்சு, இனிமே உன்னை நம்புறதா இல்லை. இங்க பாருங்க, நீங்க கேட்ட மாதிரி மனோஜ் உங்களுக்கும் ரோகிணிக்கும் இந்த கோர்ட் விவாகரத்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி தன்னோட முடிவை சொல்ல இதை கேட்டதும் அங்க இருந்த ரோகிணிக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. பக்கம் முத்து ஓடி வந்து இங்க மீனாவை கட்டி பிடிச்சு, மீனா சூப்பர் மீனா, எப்படியோ நாங்க கொண்டு வந்த ஆதாரத்தை கூட அந்த ரோகிணி ஏமாத்திட்டா, கடைசியில பார்த்தா நீ சரியான நேரத்துல கிரிஷை கூட்டிட்டு வந்து எப்படியோ உண்மையை நிரூபிச்சுட்ட, சூப்பர் மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து விஜயா அப்படின்னு எல்லாருமே அங்க மீனாவை பார்த்து ரொம்பவுமே பாராட்டிக்கிட்டு இருக்க உடனே மீனா இருந்துகிட்டு, எனக்கு தெரியுங்க, நம்ம என்னதான் ஆதாரத்தை கொண்டு வந்தாலும் அந்த கல்யாணி நம்மளை ஏமாத்துவான்னு, அதனாலதான் கிரிஷை வச்சே அவளோட குழந்தைய வச்சே அவளுக்கு எதிராக திருப்பலாம்னு சொல்லிட்டு கிரிஷ் படிக்கிற ஸ்கூலுக்கே போய் கிரிஷை நான் எப்படியாவது சீக்கிரம் கூட்டிட்டு வந்து ஸ்கூல்ல விட்டுறேன், கொஞ்சம் பர்மிஷன்ல கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அங்க இருந்த வார்டன் எனக்கு ஏற்கனவே தெரியும்ல, அதனால நான் கூட்டிட்டு வந்தேங்க.